friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்துட்டு green chicken எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு நான் இன்னைக்கு 1 கிலோ chicken எடுத்துர்க்கேன். போனோட தான் எடுத்துர்க்கேன். நான் வந்துட்டு மஞ்சள் உப்பு லெமன் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் இப்போ இந்த வீடியோ வந்து மண்டே போஸ்ட் பண்ண போறேன். மண்டே அடுத்த நாள்ல இருந்துட்டு நான் இந்த கொரோனா டைம்ங்கிறதுனால உடலுக்கு எதிர்ப்பு சக்தி என்ன கொடுக்குமோ அந்த உணவுகள் நான் 1 வீக் போட போறேன். நம்ம சேனல்ல வந்துட்டு புதுசா இனிமேல் வந்துட்டு 1 வீக் டார்கெட் வெச்சுக்க போறோம். 1 வீக் வந்துட்டு தமிழ்நாடு பாரம்பரிய சமையல், ஃபர்ஸ்ட் கொரோனா எதிர்ப்பு சக்திக்கு என்ன உணவோ அது, தமிழ்நாடு பாரம்பரியம், செட்டிநாடு சமையல், மதுரை சமையல், மெட்ராஸ் சமையல், இந்த மாதிரி நம்ம வந்துட்டு நிறைய போட போறோம். அதனால என்னோட வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கிரீன் சிக்கனுக்கு செய்ய என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்தறலாம். 1 கப் தயிர், சின்ன கப்பில் 1 கப் எடுத்துக்கிட்டேன். ஒரு 15 முந்திரி ஊற வச்சிருக்கேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 பிடி புதினா, 5 பச்சை மிளகாய், நான் பெரிய வெங்காயம் நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாதாம் ஒரு 20 பாதாம் ஊற வச்சுருக்கேன். 1 கைப்பிடி கொத்தமல்லி தழை, ஒரு ½ லெமன், எண்ணெயில் தாளிக்க வந்து பட்டை, சோம்பு, பிரியாணி இலை இது வச்சுருக்கேன். அடுத்தது நம்ம வறுத்து அரைக்கிற மசாலா வந்துட்டு 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 5 லவங்கம், 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் கொத்தமல்லி, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் சீரகம். இப்போ நம்ம இது வந்து அரைக்கிற மெத்தட் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு புதினா, பச்சை மிளகாய், இந்த கொத்தமல்லி இதெல்லாம் மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். நம்ம கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாயெல்லாம் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டோம். அடுத்தது நம்ம வந்துட்டு இந்த வெங்காயம், முந்திரி, பாதாமெல்லாம் அரைச்சி எடுத்துடலாம். இதில் ரொம்ப வேலை இல்லைங்க, இது அரைக்கிறது மட்டும்தான் வேலை. உடனே அப்படியே எண்ணெயில் தாளித்து வேக வச்சிடலாம். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வந்துட்டு இது ஊற வச்ச தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துடலாம். முந்திரி, பாதாம், தேங்காவையும் நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மசாலா ஐட்டம் எல்லாமே ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு இதையும் நம்ம பொடி பண்ணி எடுத்துடலாம். ஒரு ஃப்ரை பேனில் நல்லா இதை மட்டும் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, வறுத்து எடுத்துக்கோங்க. நான் பாருங்கள் ஆயில் எதுவும் ஊற்றலை, இதை வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் நம்ம வறுத்ததை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி பவுடராக எடுத்துட்டேன். இப்போ சிக்கனோடு எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றா சொல்லி நான் போடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துடலாம். நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்தது 1 கப் தயிர், அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரி, பாதாம், தேங்காய் விழுது சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துடலாம். கொஞ்சமாக லெமன் புழிஞ்சிக்கிறேன். நான் கிரேவிக்கு தேவையான கல்லுப்பு எடுத்திருக்கேன். இப்போ எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா உங்கள் டைம் இருந்ததுன்னா ஒரு ½ hour ஊற வைங்க, இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம். 10 நிமிஷம் ஆனோடனே நம்ம வந்துட்டு கிரேவிஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிக்கன் நல்லா 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம். இப்போ எண்ணெயில் போடுறதுக்கு தேவையான பொருட்கள் முன்னையே சொன்னேன். பட்டை, சோம்பு, பிரியாணி இலை, கருவேப்பிலை, இதுதான் செய்ய தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம்.
ஒரு கடாயில் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் இதுக்கு கொஞ்சம் நிறைய தேவை, கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கோங்க. இன்றைக்கி நான் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பட்டை இதெல்லாம் சேர்த்துடலாம். கருவேப்பிலை, அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்துடலாம். நல்லா வேக விடுங்க, நல்லா கிண்டி விடுங்க. ஏன்னா நம்ம முந்திரி இதெல்லாம் அரைச்சி கொட்டி இருக்கிறதுனால சீக்கிரம் அடிப்பிடிச்சிரும். அதனால் நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா ஒரு 20 நிமிஷம் டு 25 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஒரு மூடி வச்சுருங்க. வெந்த பின்னாடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதோட க்ரீன் சிக்கன் எப்படி ரெடி ஆகிருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, நல்லா கிரேவியாக இருக்குது. நான் கொஞ்சம் இந்த அளவுக்கு வேணும் அப்படின்ட்டு லைட்டாக தண்ணி தெளித்தேன். ஆனால் உங்களுக்கு இது வேண்டான்னா நீங்கள் தண்ணியே தெளிக்க வேண்டாம். நீங்கள் அரைச்ச மசாலாவில் இருக்கிற தண்ணியும் சிக்கனில் வர தண்ணியுமே போதும். நான் லைட்டாக தண்ணி மட்டும் தெளித்தேன். பாருங்கள், பார்த்தா உங்களுக்கே தெரியும் நல்லா கிரேவி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட க்ரீன் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நம்ம டிஸ்ப்ளே பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட க்ரீன் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக இருக்குது. பாருங்கள், எண்ணெய் சுற்றிலையும் நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் திரிஞ்சு வந்துருச்சு. அந்தளவுக்கு நம்ம வந்துட்டு வேக வச்சு எடுத்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி உங்கள் வீட்டில் நார்மலாக வந்துட்டு சிக்கன் குழம்பு, வறுவல் இந்த மாதிரி செஞ்சுருப்போம். இந்த டைப்பில் ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள், உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். என்னோடய வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இனிமேல் வந்துட்டு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சமையல் டிஃப்ரெண்ட்டாக நம்ம போட போகிறோம். அதை மறந்துடாதீங்க. கண்டிப்பாக என்னோடய வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் இது வந்துட்டு இது மண்டே போஸ்ட் பண்ண போகிறேன். அடுத்தது வந்துட்டு கொரோனாவுக்கு உண்டான எதிர்ப்பு சக்திக்குரிய உணவுகள் மட்டும் நான் 1 வீக் போட போகிறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.